உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை. ஸோ இது வந்து ரொம்பவுமே பழைய ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த பழைய பிரச்சனை வந்து திரும்பவுமே அதோடைய ஷேப்புக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 அன்னைக்கு திரும்பவும் இந்த பிரச்சனையை பற்றி மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போதைக்கு வந்துட்டு இருக்கிற உலக வல்லுநர்கள்லாம் இந்த பிரச்சனை வந்து இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்க பிப்ரவரி மாதம் இல்லைனாக்கா மார்ச் மாதம் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்ன அவங்க வந்து இப்போ கரெக்டாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் 4 நாள் ஆச்சு போர் ஸ்டார்ட் ஆகி. ஸோ ரஷ்யா தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருதுன்ட்டு அடுத்தடுத்து சீக்வென்ஷியலாக பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து இன்னொரு கேள்வி வரலாம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் யுக்ரைனில் போய் படிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அவங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு அண்ட் அவங்கள வந்து எப்படி எவாக்குவேட் பண்ணுறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதையும் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 3 கண்ட்ரி, அதாவது யுக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 கண்ட்ரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ ரொமானியா ஒன்று, ஹங்கேரி ஒன்று அண்ட் போலண்ட் ஒன்று. ஸோ இந்த 3 கண்ட்ரியுடைய கவர்மெண்ட் வந்துட்டு பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்கள் கண்ட்ரிக்குள்ளே விசா எதுவுமே இல்லாமல் வரலாம், ப்ரொவைடட் அவங்க வந்து உக்ரைன் பார்டரை வந்து கிராஸ் பண்ணால். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் நிறையா பேர், அதாவது நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வந்து அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ரொம்பவுமே அப்ரிஷியேட்டபிளான விஷயம். இப்போ வந்து அடுத்து இன்றைக்கி வந்து ஒரு 7 ஃப்ளைட் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனுடைய மிலிட்டரியும் உக்ரைனுடைய போலீஸும் பார்டர்ஸ், அதாவது யுக்ரைனுடைய பார்டரில் அந்த 3 கண்ட்ரிக்கு போகிற பார்டரில் வந்துட்டு நின்றுக்கிட்டு மாணவர்களை வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடிதடிலாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. देख यार कैसे मार रहे लड़कियों को. ஸோ அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமையை பார்க்குறப்ப. நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கும் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து நினைப்போம். அண்ட் இதெல்லாம் தாண்டிட்டு உங்களுக்கு ஒரு நாட்டில் வந்து போர் நடந்துச்சு அப்படின்னாக்கா என்ன செக்டர் ரொம்பவுமே பாதிப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியுடைய டெலிகம்யூனிகேஷன் செக்டர் வந்து ரொம்பவுமே பாதிப்படையும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து யுக்ரைனில் வந்து ஒரு 30 to 40% இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா வந்து உங்களுக்கு உக்ரைனில் வந்து இன்வைட் பண்ணுறப்ப அதோடைய இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ரொம்பவுமே மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து, அதாவது யுக்ரைனுடைய ஒரு டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ட்வீட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலான் மஸ்க்கு வந்து ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராக்கெட்டை இங்கே, அதாவது நீங்கள் வந்து மார்ஸை போய் காலனைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே ரஷ்யா வந்து எங்களுடைய கண்ட்ரியை காலனைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பேஸில் இருந்து ராக்கெட்டை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. ஆனால் ரஷ்யா வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரிலேருந்து எங்களுடைய சிவிலியன் பீப்புள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரில. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டுடைய சர்வீஸை வந்து எங்கள் யுக்ரைன் கண்ட்ரிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இலான் மஸ்க் வந்து அந்த ட்வீட்டை பார்த்துட்டு ஒரு 10 hours டிஸ்கஷன்லாம் நடந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு உக்ரைன் மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஸ்டார்லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், இன்னும் நிறையா ரவுட்டர்ஸ் நிறையா சிஸ்டம்ஸ்லாம் உங்களுக்கு பில்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து யுக்ரைன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்லிங்க் வந்து சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது அனௌன்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் டைம் மிட்-நைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ரொம்ப பெரிய வரவேற்க ஒரு தக்க விஷயம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ரொம்பவுமே மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் இது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மீட்டிங் கூட்டிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், இல்லைனா எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 1950 இப்போ 2020
22 பிப்ரவரி வரையிலும் இது மாதிரி ஒரு 10 மீட்டிங் தான் நடந்திருக்குது. ஸோ இது வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு 11வது மீட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்னெல்லாம் டிசிஷன்ஸ் எடுக்கப்பட போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு 87 கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ எதிராக இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து பொருளாதார தடை, அப்புறமா அவங்களுடைய அதாவது அவங்களுடைய வான்வெளியில் வந்து ரஷ்யன் ஃப்ளைட்ஸ் எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கனடா வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யூரோப்பில் வந்து சில கண்ட்ரிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அண்ட் அமெரிக்காலையும் சில கண்ட்ரிஸ் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அமெரிக்கா மற்ற கண்ட்ரிஸ் அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான்லாம் இருக்காங்க கரெக்டுங்களா. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு கூட்டணி மாதிரி சேர்ந்திருப்பாங்க, ஈரான் ரஷ்யா வந்து ஒரு கூட்டணி மாதிரி சேர்ந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸில் வரும். ஸோ நம்ம டீட்டெயிலாக இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்துட்டு இந்தியா, சைனா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஸோ இந்த 3 கண்ட்ரீஸுமே எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காமல் இருக்காங்க. ஸோ 87 கண்ட்ரீஸ் வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம் கரெக்டுங்களா, அதாவது ரஷ்யாவை. ஸோ அந்த 87 கண்ட்ரீஸில் வந்துட்டு கனடாவும் ஒரு கண்ட்ரி, அமெரிக்கா ஒரு கண்ட்ரி அண்ட் மற்ற சில நாடுகள்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட 87 கண்ட்ரீஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த 3 கண்ட்ரிஸ் அதாவது இந்தியா, சைனா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இன்னும் சில கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு 3 கண்ட்ரிஸை வந்து நம்ம பார்ப்போம். இவங்க வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காமல் இன்னும் வரையிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா இவங்களும் கண்டிப்பாக ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3க்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வேர்ல்டு வார் 3 வந்து உங்களுக்கு நெகோஷியேட்டாக தான் ஆகப்படும் அப்படின்ட்டு நம்பலாம். ஸோ அந்த இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸில் ஃபார்ம் ஆக போகிற மீட்டிங், அதாவது இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அதில் என்னெல்லாம் டிசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பை, டேக் கேர், சியர்ஸ்.